அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக இலகுவாக படிப்பது எப்படி, குறைத்த நேரத்தில் எப்படி அதிகமான விஷயங்களை படிப்பது, சப்ஜெக்டில் கொஞ்சம் படித்து அதிகமான மார்க் எடுப்பது எப்படி, அது மாத்திரமில்லாமல் இன்றைய தினம் புரியாத ஒரு சில டாபிக் இருக்கும். என்ன படித்தாலும் ஒரு சில விஷயம் புரியாது. ஒரு சில விஷயங்களை படித்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம +2 வரைக்கும் தள்ளப்படுவோம். +2 வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆல்மோஸ்ட்டு இருக்கும். லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். ஓரளவு இப்போ ஃபிசிக்ஸு நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பின்னாடியே வரும். ஃபஸ்ட்டு குரூப்பு, செகண்ட் குரூப்பு எது எடுத்தாலும் ஃபிசிக்ஸ் வந்துடும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 குரூப்லேயும் மேக்ஸ் இருக்கும். இதில் பிஸ்னஸ் மேக்ஸ்ன்னு தனியாக வச்சுருப்போம், இதில் இன்ஜினியரிங் மேக்ஸ்ன்ற இருக்கும். அது 3 குரூப்லேயும் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் தொடர்ச்சியாக வரும். ஒரு சில விஷயம் படித்தே ஆகணும். நீங்கள் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட ஒரு சில விஷயம் படித்தா தான் நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும். அது தேவையாகவும் இருக்குது இந்த உலகத்தில். அப்படி இருக்கும் பொழுது புரியாத ஒரு சில விஷயத்தை எப்படி நம்ம மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு 2வது வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமான இருக்கக்கூடிய கான்செப்டை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான எல்லா பெரிய பெரிய அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கை நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல போகிறேன். இன்ஷா அல்லாஹ் ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக பிடிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நிறைய வகையில் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும். இப்போ நம்முடைய ஹவு டு ஸ்டடி எஃபிஷியன்ட்லி அண்ட் ஹவு டு பாஸ் பை ஸ்டடிங் லெஸ்ஸோடைய பாகம் 5க்கு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய பாகங்கள் வர இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது வந்து பாகம் 5. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு மேக்ஸ் ஒன்றுமே புரியல, கடந்தே போக முடியலை, இருந்தாலும் புரிய மாட்டேங்குது, அதை விட்டுட்டும் போக முடியலை, படித்தோம் ஆகணும். இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நாம் பெரும்பாலான மக்கள் தள்ளப்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மேக்ஸையும் அவ்வளோ கஷ்டமாக உண்மையாகவே இல்லை. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி புரியலனா கெமிஸ்ட்ரி கஷ்டமா, இல்லை காமர்ஸ் பிடிக்கல காமர்ஸு கஷ்டமா, இல்லை எக்கனாமிக்ஸ் புரியலை எக்கனாமிக்ஸ் கஷ்டமா, இல்லை வேறு தமிழ் வரல இங்கிலீஷ் வரல, இங்கே தமிழ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தமிழ் வராது. இது போல் ஏதாவது எல்லா 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படியாப்பட்ட விஷயங்களை எப்படி படிக்கலாம், எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் ஒரு ஆதாரபூர்வமான அடிப்படையில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து எல்லா உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஆராய்ச்சியாளர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம், புதுசாக கண்டுபிடிப்பாங்க, புதுசாக காமிப்பாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லா ஆராய்ச்சியாளர்கள் இப்படி தான். இது ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், நியூட்டனாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஐசக் நியூட்டன்லாம் கேள்விலாம் பட்டிருப்போம்ல, பெரிய சயின்டிஸ்ட்பா அவர், ஏன் நம்ம அப்துல் கலாமே இருக்கட்டும், யார் ரிசர்ச் பண்ணாலும் சரி இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினா தான் அவங்களால ஆராய்ச்சிகள் பண்ண முடியும். ஆராய்ச்சியே பண்ண முடியும்னு சொன்னால் மேக்ஸில் இருக்கக்கூடிய A+B² கஷ்டமாக இருக்க போகுது, இல்லை கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதாவது சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 இன்னொரு ஆசிடோட கலந்தால் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி என்ன, எப்படி பண்ணா அப்படின்றத நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், முதல்ல சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு மேக்ஸு புரியலை பை, எனக்கு சயின்ஸு புரியலை பை, எனக்கு சோஷியல் சயின்ஸு வரவே மாட்டேங்குது பை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் நமக்குள்ள நிறைய பேர் இருக்கிறோம். கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதான் கெமிஸ்ட்ரி புரியலை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்த 4-5 சோர்ஸ் மூலியமாக நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போது CIA NRC NPR அப்படின்னு சொல்லி சட்டம் சொன்னாங்க. எல்லாருமே முஸ்லீம்களை பாதிக்க ஏற்படுத்தக்கூடிய சட்டம் அப்படின்னு நாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அரசாங்கம் வந்து கிடையாது அதெல்லாம் கிடையாது, முஸ்லீம்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு கிடையாது, உண்மையான இந்திய குடிமகன்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையான இந்திய குடிமகன் பாதிப்பு கிடையாது, உண்மையான குடிமகனா இல்லையான்னு எப்படிப்பா தீர்மானிப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது மாட்டிக்கிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியலை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நாம் நிறைய சோர்ஸஸ் மூலியமாக கேட்டோம். அவங்களுடைய சோர்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டோம். நம்ம ஆதரவாக, அதாவது இஸ்லாமியர்கள் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட நீதி அரசர்கள், வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், யாரெல்லாம் இதில் ஊறி போயிருக்கிறாங்களோ, இந்த லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனையோ சட்டமன்ற OIC போன்ற ஒரு சட்டமன்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி கிழிச்சு போட்டு ஒரு விஷயத்தை காமிச்சார். ஸோ நிறைய சோர்ஸஸ் மூலியமாக வர்றதுனால நாம் ஒரு தெளிவுக்கு வர முடியுது.
ரிசர்ச் இதுதான் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், நான் ஒரு பொருளை பண்ணுறேன், கஷ்டப்பட்டு ஒரு பொருளை புதுசாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன், ஒரு விஷயம் புரியலைன்னு வைங்க, ஒரே புக்கில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், இன்னொரு புக்கை வாங்கி படிப்பேன். அந்த புக்கே வாங்கி படிச்சுட்டு நிப்பாட்டிட மாட்டேன், இன்னொரு புக்கை வாங்கி படிப்பேன், இன்னொரு புக்கை வாங்கி படிப்பேன். ஆன்சர் வர வரைக்கும் வேறு புக்கை நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன். இதுதான் நான் உங்களுக்கு ஆலோசனையாக ஒரு கருத்தாக சொல்லக்கூடிய விஷயம். சரி, மேக்ஸ் புரியலை, மிஸ் நடத்துகிறாங்க, புரியலை, ஒரு தடவை கேட்டு பாருங்கள், மேம் புரியலை, மிஸ் புரியலை, தனிப்பட்ட முறையில் அவங்க ஃப்ரீயாக இருக்கும் பொழுது போய் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக சூப்பராக விளக்குவாங்க. அப்படியும் புரியலையா, டியூஷன் போகிற பழக்கம் இருந்ததுன்னா டியூஷன் மேம் கிட்ட கேளுங்க, அவங்க ஒரு வகையில் அவங்க விளக்குவாங்க. அப்பா அம்மா படிச்சிருந்தா அப்பா அம்மா கிட்ட தாராளமாக கேட்டு பாருங்கள். அப்படி இல்லையா, அண்ணன் தம்பி யாராவது படிச்சிருப்பான், உட்காந்து எனக்கு இதை சொல்லி கொடுன்னு இல்லைங்க. ஒரே விஷயத்த 4-5 சோர்ஸ் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருவரும் கேட்டு புரிஞ்சுக்கிறது ஒரு விதம், அதை புரிஞ்சுக்கிறத சொல்கிறதுல இன்னொரு விதம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு சோர்ஸில் புரிஞ்சுக்கிட்டோன்னா அவ்வளோ அருமையாக நமக்கு புரியும். இன்ஷால்லா அதை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதுதான் ஆக்சுவல் ரிசர்ச் மெத்தடாலஜி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் புரியலை அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை சோர்ஸஸ் மூலிமா நாம் கற்றுக்கணும், நிறைய சோர்ஸஸ் மூலிமா நாம் கற்றுக்கணும். அதுதான் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, ஒரு சயின்ஸ் டாபிக் எடுக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்க, அதில் உங்களுக்கு புரியலை, உங்கள் புக்கில் மறுபடியும் படித்து பாருங்கள். புரியலையா, வேறு ஒரு புக்கை எடுத்து ட்ரை பண்ண பாருங்கள். அப்படி இல்லையா, மேம் கிட்ட போய் மறுபடியும் கேளுங்க. இல்லையா, பக்கத்தில் டியூஷன் மேம் கிட்ட கேளுங்க. அப்படி இல்லையா, அண்ணன் கிட்ட கேளுங்க. அப்படி இல்லையா, சித்தப்பா சித்தி மாமா மாமி யாராவது ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. அப்படியும் இல்லையா, உங்களுக்குன்னே இந்த காலகட்டத்தில் நிறைய சோர்ஸஸ் இருக்குது. என்னன்னு கேட்டால் யூடியூப் தான். யூடியூப்பில் போய் உங்கள் படிப்பு சம்மந்தமான விஷயத்தை அதே விஷயத்தை அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல்கள் ஆனிமேஷனோடலாம், படத்தோட பொம்மை போட்டெல்லாம் காமிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாம் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடியூப் இருக்குது, யுடமின்னு இருக்குது, யுடாசிட்டின்னு இருக்குது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, ஐஐடி, மேசச்சூசெட்ஸ், எம்ஐடின்னு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய காலேஜுகள்லாம் இன்ஜினியரிங் சம்மந்தமாக நடத்துது, ஆர்ட்ஸ் சம்மந்தமாக நடத்துது. எல்லா வீடியோவும் பார்க்கணும். புரியலை அப்படின்ற பட்சத்தில் எல்லா வீடியோவும் பார்க்கும்போது ஓ இதை தான் சொல்ல வராங்களா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட தாராளமாக புரிஞ்சுக்கலாம். அதான் முறையாக நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் சரி எதுவுமே புரியாமல் போகாது. புரியாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளே கிடையாது. இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க புரியலை அப்படின்னா நீங்கள் எதோ தப்பு பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். கரெக்டான ஆளுங்க கிட்ட போய் காமிச்சிங்கன்னா சூப்பராக கரெக்டான மெத்தடில் சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா, ஒரே விஷயத்த நிறைய சோர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றது தான் சாராம்சம். இப்போது ஒரு உதாரணம் சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கோங்க. a+b² a+b² எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் a+b² இருக்குது. ஸோ a² + 2ab + b². என்னப்பா இது ஒன்றுமே புரியல, எப்போ தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல, ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நார்மலான இந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, நிறைய பேர் குழப்பம் இருக்கும். நம்ம பிரதம மந்திரி மோடி கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவைக்கு மேலே அவருடைய உரையில் a+b² a² + 2b² + 2ab, இந்த 2ab எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பப்போ பிரதம மந்திரி மோடி கேட்பார். அதனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியாததான் இந்த கேள்விக்கான காரணமே. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கே இப்போ தெரியலைன்னு வைங்களேன், எவ்வளோ அருமையாக விளக்கலான்னு பாருங்கள். ஒரு சோர்ஸு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு சோர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் x² அப்புறம் x² போட்டிங்கன்னா x×xன்னு வரும். சரிங்களா, அது உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் அப்படின்னா 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறது. 5² அப்படின்னா 5×5. அப்போது a+b² a+b × a+b. கரெக்டு தானே? இது மொத்தமே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா a+b இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில் படித்த மெத்தட் என்ன, a×a போட்டால் என்ன வருது, a² வருது. அதே போல் b×b போட்டால் b² வரும். கொஞ்சம் இது அதாவது ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த a இந்த b, ab இந்த a இந்த b அப்படின்னு போட்டால் 2ab அப்படின்னு சொல்லி வரும், 2ab. சரியா, இப்போது பாருங்கள், a×a a² வந்துருச்சு, b×b b² வந்துருச்சு, அப்புறம் a×b ab b×a ab, அதாவது ba இல்லைனா ab, ab b எல்லாம் ஒன்று தானே, 2 ab இருக்கிறதுனால 2ab ஆயிடுச்சு.
என்ன பாய் நீங்களும் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த மாதிரியே சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஒரு வகை. சரிங்களா, இது ஒரு வகையில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரே விஷயத்த நிறைய ஆங்கிளில் நம்ம படிக்கணும், 360 டிகிரி வியூஸில் நம்ம பார்க்கணும். ஒரே விஷயத்தில் நம்ம இன்னொரு வகையில் நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம். ஒரு சின்ன ஃபார்முலாக்கே எவ்வளோ வகை இருக்குதுன்னு நம்ம பாருங்கள். இப்போது 5 × 5 அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயராக தானே போடுவோம். 5 இது 5, ஸோ 5 சைடு வந்து 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. இதுவும் 5, இதுதான் 5 × 5, இதுதான் 5 ஸ்கொயருன்னு சொல்லுவோம். கரெக்டாக 5 ஸ்கொயர், 5 உடைய ஸ்கொயரு. இதுவும் 5ஆக இருக்கும், இதுவும் 5, இதுவும் 5. ஸோ 5 × 5. அப்போது a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி வரும், a + b a + b a + b ஹோல் ஸ்கொயர். இது a + b, இதுவும் a + b. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர். இது ஒத்துப்பீங்கல்ல. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் பாருங்கள். இதே விஷயந்தான். இந்த a + b என்ன பண்ணுறேன், a + தானே b. ஓகே, இது a + b, இதுதான் மொத்த ஸ்கொயர். இது a, இது வரைக்கும் இந்த லைன் வரைக்கும் a. சரியா, அதே போல் இந்த வேர்ட்டிக்கலில் இந்த நீலவட்டத்தில் இதுதான் வந்து நம்ம a, இதுதான் இது a, இது a. இப்போ நம்ம இது மட்டும் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இதை நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் இந்த ஸ்கொயர் வரைக்கும் இது மட்டும் என்ன வரும், a ஸ்கொயரு. மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அழித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து a ஸ்கொயர், இந்த டப்பா வந்து a ஸ்கொயர். சரியா, அடுத்தது இது b, இந்த அளவு b. கரெக்டாக, இந்த அளவு. அதே போல் இந்த அளவும் b, இந்த அளவும் b. b × b என்னது, b ஸ்கொயர். இப்போ மொத்தமே என்ன கிடச்சிருக்கு, a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் கிடச்சிருக்கு. இந்த இடம் என்னது b, இந்த ஹைட் என்னது a. ஸோ b × a, ba இல்லைனா ab. இந்த ஹைட் என்னது b, இந்த லைன் என்னது a. ஸோ ba. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், a ஸ்கொயர் வந்துருச்சு, b ஸ்கொயரும் வந்துருச்சு, ab + ab 2 தடவை ab வருது. ஸோ 2ab. அவ்வளோதான் a + b ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு வழி. இதுவும் இல்லாமல் இன்னொரு வழி கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. எனக்கு இது ரெண்டத்தில் புரிஞ்சிருச்சு, நான் அமைதியாக போயிட்டேன். உங்களுக்கு இது கூட புரியலையா, புரியாமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு புரியாமல் போகும், இது கூட புரியலையா அப்படின்னு கேட்குறதுக்கு யாருக்குமே அருகதையே கிடையாது. எந்த விஷயமும் யாருக்குமே புரியாமல் போகலாம், உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து தான். சரிங்களா, ஸோ இதுவும் புரியலையா, இன்னொரு மெத்தட் இருக்கும். இல்லை இதையே நான் மறுபடியும் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியலாம். ஸோ ஒரே விஷயத்தை நிறைய தடவையில் படிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும். அதோடைய ஆதாரம் தான் நம்ம காமிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம நிறைய விஷயங்களை இருக்கிறோம். எப்போவுமே கேட்குறது போல் உங்களுடைய துஆவை எதிர்பார்த்தவர்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணி. இன்ஷா அல்லாஹ் இன்னும் படிப்பு சம்பந்தமான ஏகப்பட்ட வீடியோக்கள், அறிவியல் பூர்வமான இஸ்லாமிய கட்டுரைகள், வீடியோக்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வர இருக்குது. லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து ஷேர் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.